I have a fruit bearing life. எனக்கு ஆண்டவர் ஒரு பலனை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல சொல்றாங்க, தென்னையை பெற்ற இளநீர், பிள்ளையை பெற்ற கண்ணீர். உண்மைதான். இத்தனை முதியோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள், இத்தனை முதியோர் கண்ணீர் விடுகிறார்கள். கடந்த வாரத்துல கூட ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒரு சகோதரி அழுது, எத்தனையோ சகோதரிகள் அழுது போகிறார்கள். என் மகனை பார்த்தேன், நின்று கொண்டுதான் இருக்கிறான், ஒரு வார்த்தை கூட இடத்துல அவன் பேசவில்லை. எத்தனையோ பேர் அழுகியும் கண்ணீரமா வாழ்கிற என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, God has given a reward for you. உனக்கு என்று பலனை வைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல நினைக்கிறோம் பலன் இப்படித்தான் வரும் என்று சொல்லி. இல்லை, ஆண்டவருக்கு ஒரு கோடி வழி தெரியும். நாசரியத்திலிருந்தும் நன்மைகளை உண்டாக பண்ணும். நம்ம நினைக்கிறோம் நன்மைகள் இவர் மூலமாய் வரும், அவர் மூலமாய் வரும், இவர் மூலம். இல்லை, நினைப்பது போல் நன்மைகள் வராது. உறவுகள் மூலமாய், உலகத்தின் மூலமாய், உழைப்பின் மூலமாய். தினங்கள் எப்படி நினைக்கிறாங்க இன்னைக்கு, அவர் செய்வார், இவர் செய்வார். டோன்ட் டிபெண்ட் எனிபடி. கற்றுக்கொண்ட பாடம் 55 ஆண்டுகளில இதுவரையும் யாரையும் சார்ந்து வாழாத ஒரு நிலைமை. கொடுக்கிறார்கள், எனக்கு தெரியும். ஆனாலும் ஒன்று தெரியும், என் சார்புடன் கர்த்தர், என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்ப வனாந்தரத்தில் இன்பனல் வாழ்வடைந்தேன். அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவர் ஒருவரே நம்பிக்கைக்குரியவர். அவர் மேல் சாயும் போது he cannot give up. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். இது உண்மை, இது சத்தியம், இது நிஜம். எனவேதான் வேதம் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரோமர் 1:13. இரண்டாவது 1 கொரிந்தியர் 10:1. இந்த செய்தியை கேட்கும் போது அன்பு கூர்ந்து உங்கள் வேதத்தை சற்று திருப்பி பாருங்கள். இது பரவசத்திற்கான செய்தி அல்ல, உங்களை தேவனோடு கிட்டிச் சேர்வதற்கான ஒரு செய்தி. இந்த செய்தியுடைய பெயரே திருமறை தியானம். இரண்டாவது குறிப்பு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10:1. என்னுடைய தலைப்பினம் என்றால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. வாசிக்கிறேன், கேளுங்கள். எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், அந்த 1 கொரிந்தியர் 10:1 ஒரு பெரிய ஒரு பட்டியல். 1 கொரிந்தியர் 10:1. நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், கவனியுங்கள். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்து கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்து வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஆனால் தேவன் அவர்கள் அநேகரில் பிரியமாயில்லை.